கேடகம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். தாவேகா தலைவர் விஜய் அவங்களுடைய அரசியல் ஆட்டம் ஆரம்பிச்சிச்சு. இனி பெரிய அளவுல இந்த ஆட்டத்தை யாராலையும் எந்த காரணத்தாலையும் தடுக்க முடியாது என்பதுதான் இப்போ பெரிய அரசியல் பேச்சாகவே உலாவி கொண்டிருக்கு. குறிப்பாக சமீபத்தில் விஜய் அவர்கள் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளானது. இதனை தொடர்ந்து ராஜ்மோகன் அவர்கள் இப்போ ஒரு டிபேட்ல மிகப்பெரிய அளவில் அவரை குறித்து ஒரு பெரிய ட்ரோல் போயிட்டு இருக்கு. அதனை தொடர்ந்து அப்பாவு சபாநாயகர் அவர்கள் விஜய் அவர்களுடைய தாயார் அவர்கள் கிறிஸ்தவர் என்று அவர் ஒரு மத ரீதியாக பேசி அது ஒரு சர்ச்சையாக போய்கொண்டிருக்கு. இதை தாண்டி ஆதவ அர்ஜுனாவுக்கு தனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு, தான் கொலை செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று நேரடியாக அவர் காவல் நிலையத்தில் ஒரு பெரிய புகாரை தெரிவித்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை இப்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எது எப்படி இருக்கிறது என்பதை நேரடியாக அலசலாம் வாங்க. அதாவது தாவேகா கட்சியை பொறுத்தவரையில் விஜய் அவர்கள் துவங்கி முதல்ல ஒரு மாநாட்டை நடத்தியிருந்தார். அது மிகப்பெரிய அளவில் பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற மாநாடாக இருந்தது. 10 லட்சம் தொண்டர்களுக்கு மேலாக முதல் மாநாட்டிலே குவிந்து பெரிய அளவில் ஒரு வரவேற்பை விஜய் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வந்தது. விஜய் அவர்களுடைய அந்த கொள்கைகளும் பெரிய அளவில் பேசப்பட்டது. அவருக்கு சார்ந்த அந்த கொள்கை சார்ந்த தலைவர்கள் குறித்தும் மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களும் அதை குறித்தும் பெரிய ஒரு டிபேட்டுமே நடந்தது என்று சொல்லலாம். இதை தொடர்ந்து விஜய் அவர்கள் அடுத்த கட்ட அரசியல் எப்படி நகர்த்த போகிறார், எப்படி எல்லாம் அவருடைய அரசியல் பயணங்கள் இருக்க போகிறது, தமிழகம் முழுக்க விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறாங்க. எப்பொழுது ஆரம்பிக்க போகிறார், எப்படி எல்லாம் நடக்க போகிறது பெரிய அளவில் ஒரு பேச்சாக இருந்த சூழ்நிலையில சமீபத்தில் விஜய் அவர்கள் அறிவித்த அந்த ஆர்ப்பாட்டம், ஏன்னா லாக்அப் டெத்தில் உயிரிழந்த அந்த திருவனந்தபுரம் மடப்புறத்தில் உயிரிழந்த அந்த அஜித்குமார் காவலாளி அவர்களுடைய இல்லத்திற்கு நேராக சென்று அஜித்குமார் அவர்களுடைய தாயார் தந்தை அவர்களுடைய தம்பி அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு அவர்களுக்கு ஒரு சிறிய தொகையும் உதவித்தொகையாக கொடுத்து விஜய் அவர்கள் தாங்கள் இருக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தவும் தயாராக இருக்கிறோம் என்று விஜய் அவர்கள் தெரிவித்து விட்டார். அது ஒரு பெரிய அரசியலாகவே பார்க்கப்பட்டது. ஏன்னா விஜய் அவர்கள் இதை அறிசியலா மாத்துறாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் இதோட இந்த விவகாரத்தை முடித்து விடுவார் என்றெல்லாம் எதிர்பார்த்த நிலையில பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தாரு. அந்த ஆர்ப்பாட்டம் கேட்டு அனுமதி கேட்டு காவல்துறையிடம் ஒரு கடிதம் கொடுக்கப்படுகிறது. அந்த கடிதம் வாங்கிய பிறகு ஒரு இடத்துல அனுமதி கொடுக்குறாங்க. பிறகு அந்த அனுமதி மறுத்து வேற இடத்துல உங்களுடைய தொண்டர்கள் அதிகமாக குவிய வாய்ப்பு இருக்குன்னு வேற இடத்துக்கு மாத்துறாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு நேரமும் குறுகிய காலம் கொடுக்கப்பட்டது என்று தாவேகாவுடைய அந்த கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்களும் தெரிவித்திருந்தார். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய அளவில் பேசப்படாமல் தடுக்க வேண்டும் என்ற வகையில் காவல்துறை செயல்பட்டதாக தாவேகா தரப்புல சொல்றாங்க. ஆனா இந்த ஆர்ப்பாட்டம் எப்படி இருந்தது என்று பார்த்தால் 3 நிமிட பேச்சு விஜய் அவர்கள் பேசினாலும் அது மிகப்பெரிய அளவில் தெல்ல தெளிவாக யாரிடம் எதை சொல்ல வேண்டும் என்ற வகையில் நேரடியாக திமுகவை பகிரங்கமாக தாக்கி விஜய் அவர்கள் இந்த அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்து இருந்தார் தான் பார்க்கணும். குறிப்பாக திருவனந்தபுரம் அந்த மடப்புறத்தில் உயர்ந்த காவலாளி குடும்பத்திற்கு மட்டும் ஆறுதல் தெரிவிப்பார் விஜய் என்று நினைத்த நிலையில 24 மரணங்கள் இந்த லாக்அப் டெத்தை பொறுத்தவரையில கடந்த 4 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கு. திமுக ஆட்சியில் நடைபெற்றிருக்கு. இந்த 24 குடும்பங்களை சார்ந்தவர்கள், அந்த உயிரிழந்த குடும்பங்களை சார்ந்த அந்த அவர்களுடைய தம்பி தாயார் சித்தப்பா பெரியப்பா என்று அவர்களுடைய உறவினர்கள் முதற்கொண்டு அனைவரும் அழைத்து அவர்களை மேடையில் நிற்க வைத்து அவர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சாரி கேட்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் முழங்கியது மிக பெரிய அளவில் பெரிய அரசியலாகவே பார்க்கப்பட்டது. குறிப்பாக சாரி என்ற ஒரு வார்த்தையை துவங்கியவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா அஜித்குமார் அவர்களுடைய அந்த குடும்பத்திற்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு சாரிமா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். இதையே விஜய் அவர்கள் ஒரு குடும்பத்தில் மட்டும் நீங்க சாரி கேட்டா போதுமா, நீங்க இருக்கக்கூடிய 24 குடும்பத்திலும் சாரி கேளுங்க என்று விஜய் அவர்கள் பேசிய இந்த அரசியல் ஆட்டம் என்பது சாதாரணமான ஒரு கருத்து கிடையாது. ஏன்னா 3 நிமிஷம் பேசினாலும் திருக்குறளை போன்று தெல்ல தெளிவாக யாருக்கு யாரை எப்பொழுது சொல்ல வேண்டும் என்ற வகையில தெளிவா விஜய் அவர்கள் இதை தெரிவித்திருந்தார். இதோட விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் பிரவேசம் எப்படி இருக்க போகுது என்பதெல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டு வந்த நிலையில விஜய் அவர்கள் இப்பொழுது 2வது இந்த மாநில மாநாட்டை நடத்துவதற்கு அடித்தளம் அமைத்து விட்டார். இன்றைய தினம் மதுரையில பாலப்பட்டியில இதற்கான பூஜையும் போடப்பட்டிருக்கிறது.
வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறதாக தகவல் வெளியாயிருக்கு. இது ஒரு புறம் இருக்கு. ராஜ்மோகன் அவர்கள் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பேசும்போது சில இந்த ஆர்ப்பாட்டத்தை குறித்து, சமீபத்தில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை குறித்து அவர் தெளிவாக யார் எப்படி எதெல்லாம் செய்தாங்க, இந்த காவல்துறை என்ன செய்தது, எது மாதிரியான முட்டுக்கட்டைகளை போட்டார்கள், எது மாதிரியாக தொண்டர்களை அலை வைத்தார்கள், யாருக்கெல்லாம் எது மாதிரியான பாதிப்புகள் இருப்பது என்பதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டு வராரு. ஆனால் இந்த நேர்காணலை பொறுத்தவரையில் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும், ராஜ்மோகனுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் திட்டமிட்டு சில கேள்விகள் அதில் உள்நோக்கத்தோடு கேட்கப்பட்டு அது ராஜ்மோகனுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்வினையை ஆட்டக்கூடிய வகையில் இப்பொழுது அமைந்திருக்கு. இது அரசியலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா என்ற வகையில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அரசியல் வரும்போது நிறைய சூழ்ச்சிகள், நிறைய கருப்பு ஆடுகள் உள்ள நிறைய ஆட்டங்கள்லாம் ஆடும். இதையெல்லாம் கடந்து தான் செல்லணும். இதெல்லாம் கடந்து சென்றால்தான் அந்த இலக்கை தொட முடியும் என்பதை இந்த இடத்துல நம்ம குறித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே நேரத்தில் ராஜ்மோகன் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் இப்பொழுது வன்மங்கள் கக்கப்பட்டு வருகிறது. எப்படிப்பட்ட அரசியல் இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சி தலைவர்கள், இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சியை சார்ந்த அந்த ஐடி விங்களா செஞ்சு கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய அளவில் இப்போது ஒரு பெரிய கேவலமான செயல் தான் வெளிவந்திருக்கு. ஏன்னா ராஜ்மோகன் அவர்கள் இறந்து விட்டார் என்று அவருக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போன்ற அடித்து அவரை ஒரு மிகப்பெரிய அளவில் சமூக வலைத்தளத்தில் பரப்பி எது மாதிரியான ஒரு கேவலமான செயல்களை செய்து வருகிறார்கள் என்பது இந்த இடத்துல நம்ம இந்த அரசியல் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான தரங்கட்ட அரசியலாக தரம் தாழ்ந்து சென்று விட்டது என்பதை இங்க மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த காணொலி. ஏன்னா எப்படி வனமானாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளை எதிர்த்து நின்றால் இவர்களுக்கு இதுதான் நிலைமை என்பதை எடுத்து கூறும் வகையில தான் இது மாதிரியான நிகழ்வுகள் அமைந்திருக்கு. ஏன்னா ராஜ்மோகன் அவர்கள் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த ராஜ்மோகன் அவர்களுடைய குடும்பத்தார், அவரை சார்ந்த உறவினர்கள், அவர்களை சார்ந்த நண்பர்கள், அவரை சார்ந்த அந்த தொண்டர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள், அவர்களுடைய மனது எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதெல்லாம் இந்த இடத்துல எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் அந்த மாண்பு என்பதை தவறி கேவலமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தனக்கு பாதுகாப்பு இல்லை, தன்னுக்கு கொலை மிரட்டல்களும் வருகிறது, கொலை செய்ய நான் படுவேன் என்று ஒரு பெரிய அச்சம் இருக்கிறது என்று நேரடியாக காவல் நிலையத்தில் சென்று அவர் ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். தனக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். ஏன்னா ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரையில் திமுகவை நேரடியாக எதிர்க்கக்கூடியவராக, மன்னராட்சி என்று பகிரங்கமான விமர்சனங்களை வைக்கக்கூடியவராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பெரிய அளவில் பாதுகாப்பு இல்லை என்பது அவர் நேரடியாக சொன்னார். இந்த புகாரை எடுத்து இதற்கான உரிய ஒரு நடவடிக்கை இந்த காவல்துறை எடுக்குமா என்பது பெரிய சந்தேகமாக இருக்கு. ஏன்னா ஒரு 2-3 நாட்களாக ஆட்டோவிலும் காரிலும் அந்த அவர் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய அலுவலகத்தை நோட்டமிடுவது, ஆதவ அர்ஜுனாவை போற இடங்களை நோட்டமிடுவதும் என்று பல்வேறு வகையில அவருக்கு பெரிய அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்துவதாக அவருக்கு தோன்றி இருக்கிறது. இதன் காரணமாக தான் அவர் நேரடியாக அந்த புகாரை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இது மாதிரியான ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த முக்கிய ஒரு பிரமுகர்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல கவனிக்கணும். ஏன்னா இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர், மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அந்த நிகழ்வை யாரும் மறந்திருக்க மாட்டோம். அதனைத் தொடர்ந்து ஜான் பாண்டியன் அவர்கள்லாம் நேரடியாக தனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு நேரடியாக கோரிக்கை வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த பாதுகாப்புல பெரிய அளவில் அந்த அரசியல் தலைவர்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை பல தலைவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆதவ அர்ஜுனாக்கு அச்சுறுத்தல் என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவருக்கு உரிய பாதுகாப்பை இந்த அரசு உடனடியாக வழங்க வேண்டும். உடனடியாக வழங்கி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். ஏன்னா இதுதான் ஒரு சிறிய ஜனநாயகமாக இங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடியதாக இருக்கு. நான் முன்பு சொன்னது போன்று விஜயுடைய அரசியல் ஆட்டம் என்பது துவங்கிவிட்டது. இனி எந்த காரணத்தினாலும் யாராலும் எப்பொழுதும் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் ஆட்டத்தை யாராலும் தடுக்கவே முடியாது என்பதுதான் இங்க கவனிக்கணும். ஏன்னா ஃபயர் ஸ்பீச் முதல் மாநாட்டில் இருந்தது, இரண்டாவது மிகப்பெரிய அளவில் அனல் தெரிக்கக்கூடிய
ஒரு நிகழ்வு, இரண்டாவது மாநாட்டில் அவருடைய அரசியல் பேச்சு நிகழ இருக்கிறது. இது தொடர்ந்து விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் ஆட்டம் என்பது மிகப்பெரிய அளவுல தமிழகத்தை பொறுத்தவரையில பெரிய அளவுல ஒரு பிரதிபலிப்பை 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூட்டணிகளை பொறுத்தவரையில பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரிடம் கூட்டணி அமைப்பார்கள் என்பது. நிச்சயமாக விஜய் அவர்கள் அதிமுகவை நோக்கி செல்ல மாட்டார். அதிமுக வேண்டுமானாலும் விஜயை நோக்கி வந்தால் இந்த கூட்டணி சாத்தியமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டே வார்த்தையில் இதை சொல்லிவிடலாம். கூட்டணி என்பது விஜய் அவர்களுடைய தலைமையில் தான். அது அதிமுகவாகட்டும், விசிகாவாகட்டும், மதிமுகவாகட்டும், எந்த கட்சியை சார்ந்தவர்களாகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், யாராக இருந்தாலும் விஜய் அவர்களுடைய தலைமையில் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு வந்தால் மட்டுமே இந்த கூட்டணி சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து நம்ம காணொலி பார்த்த ஒவ்வொருவருக்கும் மிக மிக நன்றிகளும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.